Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸுக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஏஐ சப்ஜெக்ட்டுக்கு நான் AL3391 சப்ஜெக்ட் கோடில் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இருந்து நம்ம மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் 3 யூனிட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு முன்னாடிலாம் பார்க்க முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்த வீடியோ போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிஷின் லேர்னிங்னா என்னென்னு பேசிக்ஸ் எல்லாம் டைப்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா என்னென்னு தெரிஞ்சாதான் பேசிக் தெரிஞ்சாதான் நீங்கள் உள்ளுக்குள்ளே படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். என்னன்னே தெரியாமல் நீங்கள் போய் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கெல்லாம் நல்லா கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா முதல்ல இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ஏன்னா 3 விஷயம் நமக்கு இருக்குன்னு தெரியும். ஏஐ ஒன்று, எம்எல் ஒன்று, டீப் லேர்னிங் ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு ஏஐ அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம 3rd செமஸ்டர்லேயே படிச்சிருப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் மிஷின். தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹியூமன் செய்கிற ஒர்க்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா மேன்மேட். ஓகேவா? இன்டெலிஜென்ஸ்னா திங்கிங் பவர். அப்போது எப்படி ஒரு ஹியூமன் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறானோ ஹியூமன் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மிஷினை செய்ய வைக்க போகிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. ஓகேவா? அந்த மிஷின் யார் உருவாக்குவா அப்படின்னா மேன்மேட். ஓகே, மேன் வந்து உருவாக்கி மேன் மாதிரியே ஒரு விஷயத்தை ஹியூமன் பிஹேவியர்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு இது மிஷின்கிட்ட கொடுத்து செய்ய வைக்க போகிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது. இதுதான் பெரிய டாபிக். ஓகேவா? அதுக்குள்ளே வர ஒரு சப்பாட்டு தான் இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்றது. ஸோ மிஷின் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் ஹெல்ப் யூ பில்ட் ஏஐ டிரைவன் அப்ளிகேஷன். இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கணும்னா ஒரு மிஷின் ஒரு விஷயத்தை செய்யணும்னா நிறைய அல்காரிதம்ஸ் தேவைப்படும். அந்த மிஷினுக்கு ட்ரைனிங் தேவைப்படும். அந்த மிஷினை ஹியூமன் போலவே திங்க் பண்ண வைக்கணும், யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் தேவை. ஓகேவா? அப்போ அந்த ஏஐ வந்து நம்ம உருவாக்கணும், அந்த அப்ளிகேஷன்லாம் கொடுக்கணும்னா நமக்கு மிஷின் லேர்னிங் அப்படின்ற டாபிக் தேவை. ஓகேவா? அதுக்குள்ள வர்றது தான் டீப் லேர்னிங் அப்படின்றது. டீப் லேர்னிங் அப்படின்றது சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்குள்ள வருது அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் ஹியூமன் பாடி இருக்கு. ஓகேவா? நமக்கு பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஹியூமன் பாடின்றது ஏஐன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பிரெயின் வந்து எம்எல். அந்த பிரெயின்குள்ள இருக்க குட்டி குட்டி நியூரான்ஸ் அது ஒர்க் பண்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ டீப் லேர்னிங்ன்றது சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங் தட் யூசஸ் வேஸ்ட் வால்யூம் ஆஃப் டேட்டா. நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எங்க கலெக்ட் பண்ணி வச்சு எங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த டீப் லேர்னிங்ல தான். ஸோ இட் கேன் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் டு ட்ரெயின் த மாடல். ஒவ்வொரு மாடலையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு மிஷினை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டீப் லேர்னிங் தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஏஐ, எம்எல், டிஎல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இதுக்குள்ள எம்எல் அப்படின்னு தனியாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ க்ரோயிங் டெக்னாலஜி விச் எனேபிள் கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் பாஸ்ட் டேட்டா. முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பார்த்து இந்த விஷயத்துலேருந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் அப்படின்னாலே என்ன? கற்றுக்கிறது தான். ஓகேவா? எப்படி கற்றுக்குவோம்? முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை வச்சு கற்றுக்குவோம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ செஞ்சோம், தப்பாயிடுச்சு, இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு அல்காரிதம்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்கனாலே ஆல்ரெடி யாராவது பண்ணியிருந்தா அதில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துச்சு, அதுலேருந்து எப்படி நம்ம பேக்கப் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டேட்டாலேருந்து நம்ம கம்ப்யூட்டர் லேர்ன் பண்றதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மிஷின் லேர்னிங் யூசஸ் வேரியஸ் அல்காரிதம் ஃபார் பில்டிங் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் அண்ட் மேக்கிங் ப்ரெடிக்ஷன் யூசிங் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன். இது நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணும். மிஷின் லேர்னிங் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுக்குள்ள பல அல்காரிதம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வேரியஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, தட் மீன்ஸ் முன்னாடியே நடந்த பாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து எடுத்து ஒரு மாடலை பில்ட் பண்ண போது அதான் மிஷின் லேர்னிங்கோட வேலை. ஓகேவா? இதை நம்ம வேரியஸ் டாஸ்க்
டாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களுக்கு இந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெகக்னைசேஷனுக்கு, ஸ்பீச் ரெகக்னைசேஷனுக்கு, இமெயில் ஃபில்டரிங்க்கு, ஃபேஸ்புக் ஆட்டோ டேக்கிங்க்கு, ரெக்கமெண்டர் சிஸ்டம்க்குன்னு பல இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரு ரியல் வேர்ல்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கானா, அவன் கேட்குறான் ஐ கேன் லேர்ன் எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், கேன் யூ லேர்ன் அப்படின்னு மிஷின்கிட்ட கேட்குறான். தட் மீன்ஸ் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்து ஒரு இடத்துல நான் செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இருக்கணும்னு என்னால் லேர்ன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய முடியும், உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு மிஷின்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அந்த மிஷின் சொல்லுது எஸ் ஐ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் டேட்டா வித் த ஹெல்ப் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி என்னாலையும் முன்னாடி நடந்த பாஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி என்னால் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி மிஷின் சொல்லுது. ஓகேவா? இதுதான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட். ஓகேவா? இந்த மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா பாஸ்ட் டேட்டாவெல்லாம் தான் கொடுப்போம். அதை யூஸ் பண்ணி ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் எதை யூஸ் பண்ணி பண்ணணும்னா மிஷின் லேர்னிங்ல இருக்க வேரியஸ் அல்காரிதம். அந்த அல்காரிதம்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயம் செய்யணும்னா இப்படிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, அதுதான் அல்காரிதம். அந்த அல்காரிதம் என்னன்னா அந்த பாஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவெல்லாம் லேர்ன் பண்ணி கத்துக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ கத்துக்கிட்டோம் பாஸ்ட் டேட்டால இருந்து, இப்போ எந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டேட்டா செட் ஆகுதோ அதை பில்ட் பண்றோம். ஃபைனலா நமக்கு அவுட்புட் நியூ டேட்டாவா கிடைக்குது. இப்படிதான் ஒரு மிஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது. ஓகே, தென் இதுல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன மிஷின் லேர்னிங்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்க டேட்டா செட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கற்றுக்க முடியும். இட் கேன் லேர்ன் வேரியஸ் ஒன் பாஸ்ட் டேட்டா அண்ட் இம்ப்ரூவ் ஆட்டோமேட்டிக்கலி. தானே வந்து ஒரு பாஸ்ட் டேட்டாலேருந்து கற்றுக்கிட்டு அதுவே செயல்படுத்திக்க முடியும். டேட்டா டிரைவன் டெக்னாலஜி புதுசாக டேட்டா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கலெக்ட் பண்ணி பாஸ்ட் டேட்டாலாம் அது ஒர்க் பண்ணுது. ஓகேவா? மிஷின் லேர்னிங் அப்படின்றது எதை பார்த்து அப்படின்னா டேட்டா மைனிங்னா கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இந்த மாதிரி டேட்டா மைனிங் ப்ராசஸ்ல தான் வருது பிகாஸ் இட் ஹேண்டில்ஸ் வித் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்எல். மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் என்ன மாதிரி கிளாசிஃபை ஆகுது, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? 2 மார்க்ஸ்ல நமக்கு கேட்கக்கூடிய 4 மார்க்லலாம் கேட்கக்கூடிய விஷயம். 3 வகையில் நம்மளுடைய மிஷின் லேர்னிங் வந்து கிளாசிஃபை ஆகுது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் டிரைவன், ஒரு விஷயத்தை செய்ய வைக்க போறோம். தட் மீன்ஸ் ப்ரெடிக்ட் நெக்ஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ இதை செஞ்சுட்டு இருந்தா அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் அப்படின்றது யாருமே சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா என்ன, சூப்பர்விஷன் அப்படின்னா சூப்பர்வைசர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, என்ன பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் நடக்கிறத செக் பண்ணுவாங்க. அன்சூப்பர்வைஸ்ட்னா யாருமே நம்ம கண்காணிக்க இல்லாம நம்மளா டேட்டாவை டிரைவன் பண்றது. ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை கிளஸ்டர்ஸ், குரூப்பிங் பண்றது டேட்டாவை. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல வர தப்புல இருந்து நான் கத்துக்கிட்டு புதுசா ஒரு விஷயத்தை நான் செய்யறது. ஸோ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் தான் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மெத்தட் வி ப்ரொவைட் சாம்பிள்டு லேபிள்டு டேட்டா. ஓகேவா? சாம்பிள் லேபிள்டு அப்படின்றது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? லேபிள் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு கீழே அது என்னன்னு கொடுத்துருக்க வேர்டு. இப்போ ஒரு ஆப்பிளோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்பிள் பிக்சருக்கு கீழே ஆப்பிள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சைஸ்ல ரெட் கலர்ல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா இது ஆப்பிள் அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ ஓகேவா? அப்படி ஒரு லேபிள்டு டேட்டா கொடுத்து என்னோட ஒர்க்கிங் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதை சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்வோம். ஓகேவா? இதை என்ன பண்ணும், இப்போ லேபிள்டு டேட்டா டு த மிஷின் லேர்னிங் சிஸ்டம் இன் ஆர்டர் டு ட்ரைன் இட் ஆன் த பேசிக்ஸ் இட் ப்ரெடிக்ட் த அவுட்புட். ஸோ ஒரு லேபிள்டு டேட்டாவை நான் கொடுக்குறப்ப இதுதான் அர்த்தம்னு சொல்லி பார்த்துக்குது. இப்போ ஒரு டாக் பிக்சர் கொடுத்து இந்த வால் இருக்கு, 4 கால் இருக்கு, இப்படி கண்ணு காதெல்லாம் இருந்துச்சுன்னா இது டாக் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க டாக்னு. அதை யூஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து மிஷினுக்கு ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோட வேலை. ஸோ த சிஸ்டம் கிரியேட்ஸ் த மாடல் யூசிங் லேபிள்டு டேட்டா டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா செட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் லேர்ன் அபவுட் ஈச் டேட்டா ஒன்ஸ் த ட்ரைனிங் அண்ட் ப்ராசஸிங் ஆர் டன் வி டெஸ்ட் த மாடல் பை ப்ரொவைடிங் த சாம்பிள் டேட்டா டு செக் வெதர் இட் ப்ரெடிக்டிங் த எக்ஸாக்ட் அவுட்புட் ஆர் நாட். ஓகே, தென் ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் டேட்டாலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா செட்டில் லேபிள்டு டேட்டாவை எடுத்துக்குது, அந்த லேபிள்டு டேட்டா யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுது. ஓகேவா? ப்ராசஸிங் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுது எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு. இது சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோடது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்பேம் ஃபில்டரிங்னா இப்போ இமெயிலெல்லாம் வந்து ஸ்பேம் கால் வரும், ஸ்பேம் ஃபில்டர் மெயிலெலாம் நமக்கு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 கேட்டகரி இருக்கு, கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன்னு சொல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் ஒன் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், யாருமே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு அன்லேபிள்டு டேட்டா இருக்கும். தட் மீன்ஸ்
ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா இதுதான் டாக் அப்படின்னு பிக்சரே இருக்காது. 4 கால் இருக்கு, வால் இருக்கு, தலை இருக்கு, காது இருக்கு, ஆனா அதுல டாக் அப்படின்னே எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இஸ் அ லேர்னிங் மெத்தட் இன் விச் மிஷின் லேர்னிங் லேர்ன்ஸ் வித்தவுட் எனி சூப்பர்விஷன். யாருடைய கைட்னஸும் இல்லாம ஒரு மிஷின் ஆட்டோமேட்டிக்கா கத்துக்க போகுது ஒரு விஷயத்தை அப்படின்னா அது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ இங்க லேபிள்டு டேட்டா இருக்காது, அன்லேபிள்டு டேட்டா தான் இருக்கும். The training is provided to the machine when the set of data that has not been labeled, classified or categorized. எல்லாமே ஒரு 1000 டேட்டா செட் சும்மா கும்மியெல்லாம் கிடக்குமே தவிர அதுல லேபிள் இருக்காது, கிளாசிபிகேஷன் இருக்காது, இதுதான் டாக் தனியா, அனிமல் தனியா, பேர்ட்ஸ் தனியான்னு பிரிஞ்சு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓகேவா? So that not has been labeled, classified or categorized. அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா யாரோடைய சூப்பர்விஷனும் இல்லாம அது கத்துக்கும். எப்படி கத்துக்கும் அப்படின்னா குரூப்பிங் பண்ண போகுது, கிளஸ்டரிங் பண்ண போகுது. ஓகேவா? தட் மீன்ஸ் 4 காலு, காது, இந்த மாதிரி வால் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டாக். ஓகேவா? அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சுக்கும். அதுக்கப்புறம் இப்ப கேட் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ல இருக்கும், ஆப்பிள்னா ரெட் கலர்ல இருக்கும், ரவுண்டா இருக்கும், இதெல்லாம் இப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி இருக்க விஷயங்களை, சேமா இருக்க விஷயங்கள் எல்லாம் குரூப்பிங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்வோம். இதுல 2 டைப் இருக்கு, கிளஸ்டரிங் அண்ட் அசோசியேஷன். ஸோ சிமிலர் பேட்டர்ன்ஸா இருக்க டேட்டாவை பிரிக்கிறது தான் இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோடைய வேலை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா நான் முன்னாடியே என்னன்னு சொன்னேன், லேர்ன்ஸ் ஃப்ரம் மிஸ்டேக். ஓகேவா? ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல இருந்து வர தப்புல இருந்து நான் கண்டுபிடிக்கிறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்வோம். இட் இஸ் a feedback based learning model in which a learning agent gets a reward for each right action and gets a penalty for each wrong action. ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும், ஒரு ரைட் ஆக்ஷனுக்கும், தப்பு செஞ்சா பெனால்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ the agent learns automatically with this feedback and improve its performance. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபீட்பேக்கை பொறுத்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா நம்ம அதே இதை தொடரலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், எங்கள்கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்ற விஷயங்களை நான் அடுத்த கிளாஸ்ல மாற்றணும். இதுதான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்கு எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாங்குவேஜ் டிரான்சிஷன், இமேஜ் ரெகக்னைசேஷன், மெடிக்கல் டயக்னோசிஸ்ல, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல, ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன்ல, விர்ச்சுவல் பர்சனல் அசிஸ்டன்ட், இமெயில் ஸ்பேம்ல, செல்ஃப் டிரைவிங் காசு, டிராஃபிக் ப்ரெடிக்ஷன், ஸ்பீச் ரெகக்னைசேஷன், பல ஏரியாஸ்ல நம்ம இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மிஷின் லேர்னிங். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம். இப்போ உங்களுக்கு மிஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அதுல இருக்க கிளாசிபிகேஷன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நம்ம உள்ளுக்குள்ள இந்த சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பத்தியெல்லாம் தான் படிக்க போறோம் மிஷின் லேர்னிங்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம क्वेश्चंस படிக்கிறப்போ உங்களால ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்துடாம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.